Very good morning. In module number 10, we are going to see some of the design problem. So, a design a simply supported rectangular beam of size 230 by 600 overall for a superimposed load of 40 kN per meter. Span of the beam is 5 meter. The materials is M15. But minimum grade use M20. Right? A problem is 15 HYSD, high yield strength deformed bars. Reinforcement of grade on the FE415. Right. So breadth வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க 230, capital D கொடுத்துருக்காங்க 600, span வந்து it is given as 5 meter, load 40 kN per meter, FCK எவ்வளோப்பா 15, FI 415. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுயா சைஸ் ஆஃப் பீம். சைஸ் ஆஃப் பீம் வந்து இதில் கொடுத்ததுனால டேரெக்டாக அப்படியே எழுதிக்கிட்டேன் 230 600 mm. ரைட். ஸோ கேபிட்டல் டி தான் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் டி கண்டுபிடிக்கணும். ஸ்மால் டி ஃபார்மில் என்னது கேபிட்டல் டி மைனஸ் கிளியர் கவர் மைனஸ் டயா பை 2. கிளியர் கவர் எவ்வளவு 25. நான் இங்கே டயா என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் 20 mm. நீ 18 அசியூம் பண்ணிக்கலாம், 22 அசியூம் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நான் 18 mm 20 mm நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்மால் டி கண்டுபிடிச்சாச்சு. ரைட். ஸ்டெப் 2 என்னது லோட் கேல்குலேஷன். ஸோ லோட் கேல்குலேஷனில் சூப்பர் இம்போஸ் லோடு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 40. செல்ஃப் வெயிட்டுக்கு ஃபார்மில் என்னது பிரெத் இன்ட்டு கேபிட்டல் டி இன்ட்டு யூனிட் வெயிட். பிரெத் வந்து 0.23, கேபிட்டல் டி வந்து 600னால 0.6 போட்டிருக்கோம் இன்ட்டு உன்னோட யூனிட் வெயிட் 25. ரைட். ஸோ டோட்டல் லோடு வந்து 43. ஃபேக்டர் லோடுனா என்னது டிசைன் லோடு இன்ட்டு 1.5 போட்டு இங்கே ஃபேக்டர் லோடு டிசைன் லோடு எழுதியிருக்கோம். ரைட். மறந்துடாத டிசைன் லோடு தான் இங்கே எழுதணும். ரைட். அப்போ வந்து உன்னோட லோடு இன்ட்டு 1.5. ஸ்டெப் 3 என்னது எஃபெக்டிவ் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஸ்பேன் ஃபார்முலா என்னது கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் விட்த் ஆஃப் த சப்போர்ட் பை 2 ப்ளஸ் விட்த் ஆஃப் த சப்போர்ட் பை 2. விட்த் ஆஃப் த சப்போர்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாரு. இஃப் சப்போஸ் நாட் கிவன் அப்படின்னா நீ அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வார்த்தை எழுதிக்கோ. ரைட். அசியூம் விட்த் ஆஃப் சப்போர்ட் அஸ்ன்னு. ஸோ 300 mm எடுத்திருக்கோம் நம்ம. 300 by 2 ப்ளஸ் 300 by 2 5300. இன்னொரு ஃபார்முலா என்னது கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த்து. கிளியர் ஸ்பேன் எவ்வளோ 5000, எஃபெக்டிவ் டெப்த் எவ்வளோ வந்துச்சு 565. அதை ரெண்டையும் கூட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் பாரு 5300, அடுத்ததில் 5565. இது ரெண்டில் எது கம்மி 5300. ஸோ 5.3 மீட்டர் லெஸ்ஸர் ஆஃப் தி அபவ் 2. ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளத்துலேயே உனக்கு நீ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னாலே தெரியும். எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து எப்போயுமே இந்த கேஸ் தான் உனக்கு கம்மியாக வந்திருக்கும் இன் கேஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டரில். அப்போ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீயே கோத்ரூ பண்ணி பாரு. ஸோ உன்னோட எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து இந்த ரெண்டு வேல்யூவில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். ஸ்டெப் 4 என்னது ஃபேக்டர்ட் பெண்டிங் மொமெண்ட். ஸோ ஃபேக்டர்ட் பெண்டிங் மொமெண்ட் வந்து WeL²/8 228.84. ரைட். இப்போ வந்து இதில் வந்து போன சம் மாதிரி MU லிமிட் கண்டுபிடிக்கிறேன். ரைட். MU லிமிட் என்னதுப்பா ஃபார்முலா பேஜ் நம்பர் 54 இருக்குல்ல. இந்த MU லிமிட்டில் எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறியா. 415க்கு எவ்வளோன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா 0.48. ரைட்டா. எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 151. அப்போ உனக்கு கொடுத்துருக்குற அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் எவ்வளோ தான் தாங்கும் 151. பட் நம்மளுக்கு வந்திருக்கிற பெண்டிங் ஒன் பேர் எவ்வளவு 228. ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னதான் அர்த்தம் டபுள்லி ரீஇன்ஃபோர்ஸ்ட். ஏன்னா மூமெண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ MU இஸ் கிரேட்டர் தான் MU லிமிட்டுங்கிறதுனால த செக்ஷன் ஷால் பி டிசைன்ட் அஸ் டபுள்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸஸ் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது உன்னோட இந்த மூமெண்ட்லேருந்து இந்த மூமெண்ட்டை மைனஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோ. ரைட். ஸோ இங்கே வந்து நீ ஒரு கிராஸ் செக் பண்ணுறீங்க. ஸோ MU லிமிட் எதனால் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க உனக்குன்னு பாரு. எந்த வார்த்தையுமே கொடுக்கல. பட் வந்து உனக்கு சைஸ் வந்து 600 mm ஓவராலு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் உனக்கு எந்த ஹிண்ட்டுமே இல்லை, எனக்கு வந்து சிங்கிளியா டபுளியா இல்லைன்னு தெரில அப்படின்னா நீ இதை கிராஸ் செக் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. MU லிமிட் கண்டுபிடிச்சி பாரு. சப்போஸ் இங்கே உனக்கு 300 வந்திருந்ததுன்னா நீ வந்து என்ன பண்ணிடலாம் சிங்கிளியாகவே பண்ணியிருக்கலாம். ரைட். உன்னோட MU லிமிட் 151 தான் வருது. பட் நம்மளோட மொமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பாரு. எவ்வளோ தாங்கணும் அந்த லோடு 228 தாங்கணும். உன்னோட பீம் இந்த லோடு தாங்கணும்னா எவ்வளோ வேணும் உனக்கு மொமெண்ட் வந்து 228 இருக்கணும். பட் உனக்கு லிமிட்டே எவ்வளோ தான் 151. அப்போ இதை வந்து நம்ம டபுளியாக மாற்றுறோம். ரைட். டபுள்லி ரீஇன்ஃபோர்ஸ் பீமாக டிசைன் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸஸ் மொமெண்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. MU மைனஸ் MU லிமிட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ். ரைட். இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் ஸ்டீல். இங்கே தான் லைட்டாக நீ கன்ஃபியூஸ் ஆக மறந்துடாத டபுள்லி ரீஇன்ஃபோர்ஸுங்கிறதுனால ஸ்டீல் வந்து டென்ஷன்லேயும் பார்க்கணும் கம்ப்ரெஷன்லேயும் பார்க்கணும், ASTயும் பார்க்கணும் ASCயும் பார்க்கணும். ஸோ ASTA 2 இருக்கும், AST1 + AST2. அதாவது AST1ங்கிறது MU லிமிட் வச்சு வர்றது, AST2ங்கிறது எக்ஸஸ் வச்சு வர்றது. ரைட். AST1ங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்யர்ட் டு ரெசிஸ்ட் MU லிமிட், AST2ங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்யர்ட் டு ரெசிஸ்ட் MU2.
அப்போ உன்னோட அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டே எம்யூ லிமிட் ஃபார்முலாக்கு நீ எழுதிக்கிறேன். ரைட், இது வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் ஃபார்முலா தான். ஆனால் மூமெண்ட் என்ன எடுத்துக்கணும், எம்யூ லிமிட்டுக்குள்ள மூமெண்ட்டை எடுத்து ஏஎஸ்டி 1 சஃபிக்ஸில் போட்டு இந்த வேல்யூ 0.87415565 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் ஏஎஸ்டி 1ன்ட்டு. ரைட்டா, அடுத்தது இதை ஃபுல்லாக கேல்குலேட்டரில் போட்டுட்டு இந்த வெளியில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆயிரும், ஸ்கொயரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0 எழுதிட்டு ஈக்குவேஷன் மோடில் போய் கேல்குலேட்டரில் போட்டேன் அப்படின்னா யூ வில் கெட் ஏஎஸ்டி 1 வந்து 928.28. இப்போது ஏஎஸ்டி 2க்கு ஃபார்முலா என்னது, இது எல்லாமே கோட் புக்கில் இருக்குது. ரைட், உனக்கு கையில் ஹேண்ட் புக் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நான் உனக்கு சாஃப்ட் காப்பி அனுப்புகிறேன். அந்த ஹேண்ட் புக்கில் நீ பேரலாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு பாரு. ரைட், ஏஎஸ்டி 2 வந்து எஃப்எஸ்சி ஏஎஸ்சி பை 0.87 அப்போ ஏஎஸ்சி இருந்தால் தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஏஎஸ்டி 2 கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீ என்ன பண்ணிடு, MU2 வச்சு இந்த ஃபார்முலாவில் போடு, எஃப்எஸ்சி ஏஎஸ்சி D - D டேஷ். ரைட், அப்போ எஃப்எஸ்சிக்கு ஃபார்முலா என்னது, அந்த கோட் புக்கில் பேஜ் நம்பர் 68 போய் இன்டர்போலேஷன் பண்ணணும். ரைட்டா, அப்போ அதுலேருந்து நம்ம எஃப்எஸ்சி கண்டுபிடிச்சிட்டா அதுலேருந்து ஏஎஸ்சி எவ்வளோ வந்திருக்குன்னு பாரு, 409. ரைட், அந்த 409 வச்சு தான் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏஎஸ்டி 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டோட்டல் ஏஎஸ்டி வந்துருச்சு. ஸோ அஸ்யூம் என்ன பண்ணியிருக்கோம், 20 mm டயா பார்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து கேபிட்டல் ஏஎஸ்டி பை ஸ்மால் ஏஎஸ்டி. ஸ்மால் ஏஎஸ்டி என்ன பண்ணோம், 5/4 × 20² போட்டேன்னா 4.23. அப்போ 5 நம்பர்ஸ். ரைட்டா, அப்போ ஏஎஸ்சிக்கு பார்த்தா அப்படின்னா 409 தான் வந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன், 12 mm. ஸோ மினிமம் வந்து 12 mm அது இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால 12 mm சைஸ் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். இல்லையா நீ 16 கூட வச்சுக்கலாம், இங்கே தப்பு கிடையாது. இல்லை 14 mm நீ வச்சுக்கலாம். ரைட், நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து இங்கே எனக்கு 405 டிவைடட் பை 5/4 × 12² போட்டால் 3.6 வந்துச்சு. ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன், 4 நம்பர்ஸ். ஸோ ப்ரொவைட், இங்கே பாரு 5 numbers ஆஃப் என்னது 20 mm டயா பார் இன் தி டென்ஷன் ஜோன், 4 numbers ஆஃப் 12 mm டயா இன் தி கம்ப்ரஷன் ஜோன். நீயே இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஏஎஸ்டி தான் அதிகமாக வரணும், ஏஎஸ்சி என்ன வரணும், கம்மியாக வரணும். ரைட், இதுதான் உன்னோட டிசைன் ப்ரொசீஜர். ரைட், இப்போ டபிள்யூ அப்படின்னா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். என்ன அப்படின்னா ஒரு கிராஸ் செக், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அஸ் யூஷுவல் சைஸ் ஆஃப் த பீம் அதே தான். ஸ்டெப் 2 வந்து லோட் கால்குலேஷனில் வேரியேஷன் கிடையாது. எஃபெக்டிவ் ஸ்பேனும் அஸ் இட் இஸ் அதே தான். ஃபேக்டர்ட் பெண்டிங் ஒன்று கண்டுபிடிச்ச உடனே உனக்கு வந்து கன்ஃபார்மாக சிங்கிளியான்னு தெரியல அப்படின்னா நீ ஒன்றும் கிடையாது, அந்த ஃபார்முலாவில் எம்யூ லிமிட் கண்டுபிடிக்கிறேன். எம்யூ லிமிட் பாரு 151 தான். லிமிட்னா என்னது, அவ்வளோதான் தாங்கும் அப்படிங்கிறது. ஆனால் உனக்கு எவ்வளோ தாங்கணும், 228. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன தான் பண்ணணும், டபிள்யூ தான் போய் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் மோமெண்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். இந்த எக்ஸஸ் மோமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் டென்ஷன்லையும் ஏரியா ஆஃப் ஸ்டீல் வேணும், கம்ப்ரெஷன்லையும் ஏரியா ஆஃப் ஸ்டீல் வேணும். டென்ஷனில் பண்ணுறப்பே 2 கண்டுபிடிக்கணும், ஏஎஸ்டி 1 ஏஎஸ்டி 2. ஏஎஸ்டி 1ங்கிறது ஒன்றும் கிடையாது, எம்யூ லிமிட்டை வேணுங்கிற எம்யூ லிமிட் இருக்குல்ல அதுக்கு தேவையான ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஏஎஸ்டி 2ங்கிறது அந்த அடிஷ்னலாக எக்ஸஸ் மூமெண்ட் இருக்குல்ல அதுக்கு தேவையான ஸ்டீல். ஸோ அப்போ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸில் வச்சு தான் நம்ம எப்போயுமே ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிப்போம். அந்த அண்டர் ரீஇன்ஃபோர்ஸில் எம்யூ லிமிட்டுக்கு அந்த எம்யூக்கு பதிலாக எம்யூ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஏஎஸ்டி 1 கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ ஏஎஸ்டி 2க்கு ஃபார்முலா வந்து இந்த கோட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஏஎஸ்டி 2 கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஏஎஸ்சி இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யூ ஃபைண்ட் அவுட் MU2 = FSC ASC by D - D டேஷ். ரைட்டா, அப்போ டி டேஷுங்கிறது என்னதுப்பா, உன்னோட எஃபெக்டிவ் கவர். எஃபெக்டிவ் கவருக்கு ஃபார்முலா என்னதுயா, கிளியர் கவர் ப்ளஸ் டயா பை 2. கிளியர் கவர் 25, டயா வந்து எவ்வளோ வைக்கிறோம், கம்ப்ரெஷன்னா 12 mm. ரைட், அப்போ 12/2 31 வரும். அப்போது டி டேஷ் பை டிங்கிறத நீ கண்டுபிடிச்சிக்கோ. ரைட், டி டேஷ் பை டி எவ்வளோ வரும்னு பாரு. ஸோ அந்த வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கு, 0.00348. அப்போ பேஜ் நம்பர் 68க்கு போயிரு. இந்த 0.003048 எந்த 2 நம்பருக்கு நடுவில் வரும்னு பார்த்தோன்னா இந்த 2 வேல்யூக்கு தான் நடுவில் இருக்கும். ரைட், அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா 360.9. அடுத்தது எனக்கு குறையிறதுனால நான் இங்கே மைனஸ் சைனு. ரைட், மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இந்த 2 வேல்யூவும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை இந்த 2 வேல்யூ மைனஸ் பண்ணணும். ரைட், இது ஏற்கனவே பேஜ் நம்பர் 68ல் இன்டர்போலேஷன் உனக்கு நான் 2 மாடியூலில் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த பேஜ் நம்பர் 68 எடுத்துகிட்டு இந்த நான் சொன்ன இன்டர்போலேஷன் ஃபார்முலா மட்டும் நீ சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எஃப்எஸ்சி கிடச்சிடும். எஃப்எஸ்சி கண்டுபிடிச்சோன்னா ஏஎஸ்சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏஎஸ்சி முடிச்சோடனே நீ கையோட 12 mm டயா தானே, அப்போ நம்பர் ஆஃப் பார்ஸ் கண்டுபிடிச்சிக்கோ. ஏஎஸ்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு, யூ வில் கெட் ஏஎஸ்டி 2. ரைட், அப்போ டோட்டல் ஏஎஸ்டி எவ்வளவு, ஏஎஸ்டி 1 வந்து 928, இது வந்து 401. ரெண்டையும் கூட்டினேன்னா 1330 வருது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம், 20 mm டயா பார்.
ரைட். உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீ அசியூம் பண்ணியிருப்பேன், அதுதான் டென்ஷன் சைடுக்குள்ளது. ஸோ அந்த டயாவை வச்சு நம்பர் ஆஃப் பார்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. ரைட். நம்பர் ஆஃப் பார்ஸ் ஃபார்ம்லாம் என்னது, கேபிட்டல் ஏஎஸ்டி பை ஸ்மால் ஏஎஸ்டி. ஸ்மால் ஏஎஸ்டிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பாரோட ஏரியா. ரைட். ஸோ அப்போ பாட்டமில் நீ என்ன எடுத்துக்கிற, ப்ரொவைட் 4 numbers of 12 mm dia bar in compression, 5 numbers of 20 mm dia bar in tension zone. ரைட். இந்த 2 ப்ராப்ளத்தையும் நீ வந்து உட்காந்து போட்டுப்பார். ரைட். ஸோ இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாரு, ஃபேக்டர்டு மொமெண்ட்டே கொடுத்துட்டாங்க. நீ அதனால் என்ன பண்ண வேண்டாம், இந்த ஃபார்முலா பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலாக்கு பதிலாக நீ அப்படியே டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை நீ எழுதிடலாம். சைஸும் கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ இந்த ஃபார்முலாவை ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, அரவுண்டு இந்த வேல்யூ வருதா என்னன்றது உனக்கு தெரியும். ரைட். ஸோ தேங்க்யூ.